கடலூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இணைப்பு சாலையை தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகளை இறக்கி ஏற்றி செல்லும் பேருந்துகளால் விபத்து ஏற்படும் சூழல் நிலவுகிறது. புதுவாயில் சந்திப்பு பேருந்து நிலையத்தில் சாலையின் இருபுறமும் உள்ள இணைப்பு சாலைகளை பேருந்து ஓட்டுநர்கள் பயன்படுத்தாமல் நெடுஞ்சாலையிலேயே பயணிகளை ஏற்றி இறக்கி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே இதுகுறித்து விடிய அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னையில் போக்குவரத்து காவலர்கள் தேவையின்றி 2-3 கிலோமீட்டர் தூரம் சுற்ற விடுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் பல இடங்களில் யூட்டன் செய்தல், இடப்புறம் வலப்புறம் திரும்பும் வசதிகளையும் இருவழி போக்குவரத்தையும் குறைத்த வாகன ஓட்டிகள் நீண்ட தூரம் தேவையின்றி சுற்றிச் செல்லும் வகையில் போக்குவரத்து விதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தேவையற்ற மன உளைச்சல், கால விரயம், எரிபொருள் செலவு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த பள்ளிப்பட்டியில் மேல்நிலை குடிநீர் தொட்டிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 லிட்டர் கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணியை அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம், கம்பைநல்லூர் நகர செயலாளர் தனபால், முன்னாள் தலைவர் ராமஜெயம், வார்டு கவுன்சிலர் சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் மது அருந்திவிட்டு இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். நட்சத்திர ஏரி பகுதியில் ரம்ஜான் பண்டிகை விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. இந்த நிலையில் நகராட்சி அலுவலகம் அருகே கடலூரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் மதுபோதையில் வியாபாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை தாக்கியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இருக்கைகளையும் சாலையில் தூக்கி எறிந்து அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பை வழங்காமல் ஸ்டாலின் அரசு செயலற்று கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காவல் ஆய்வாளரை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈச்சத்தூர் ஊராட்சியில் உள்ள மந்தை குளத்தில் வண்டல் மண் எடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அனுமதி அளித்திருந்தனர். இதனையடுத்து விவசாயிகள் தங்களின் விவசாய தோட்டங்களுக்கு கடந்த 2 நாட்களாக வண்டல் மண் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் வண்டல் மண் எடுத்துச் சென்ற டிராக்டரை தடுத்து நிறுத்திய எரியோடு போலீசார் டிராக்டர் ஒன்றுக்கு 500 ரூபாய் வீதம் ஆய்வாளர் முருகனுக்கு தர வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் எரியோட்டில் இருந்து வேடச்சந்தூர் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ரமலான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இறைச்சி மஸ்தான் நகர் ஈதுகா பள்ளிவாசல் மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் தாராபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட 14 பள்ளி வாசல்களில் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். சிறப்பு தொழுகையை தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.